ஆப்கி அதாலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் JP நட்டா மீது கங்கையை தலைகீழாக பாய வைத்தவர் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. நட்டா சார், உங்க குடும்பத்தை பத்தி நான் பார்த்தேன். எல்லாரும் ஒன்னு எஜுகேஷன்ல இருக்காங்க, இல்ல ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்காங்க. உங்க தந்தை மிகப்பெரிய மதிப்பிற்குரிய ப்ரொஃபஸரா இருந்தாரு, வைஸ் சான்சலரா இருந்திருக்காரு. உங்க தங்கை டாக்டர், உங்க தம்பி UGC. ஆனா நீங்க மட்டும் ஏன் தவறான பாதையில வந்தீங்க? தவறான பாதையை சரிப்படுத்துறதுக்காக வந்தேன். ஏன்னா அதை சரிப்படுத்துறதுக்கான தேவை இருந்தது. நான் பட்னால தான் பிறந்தேன். 75, 76, ஆக்சுவலி 74ல இருந்தே பார்த்தா அது JP அவசர நிலை மையமா இருந்தது. ஜெயபிரகாஷ் நாராயணனோட இயக்கம் என்ன ரொம்பவும் பாதிச்சது. அதோட குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட நிறைய சம்பவங்கள் நடந்தது. என்னோட அப்பா இந்த எமர்ஜென்சிக்கு முன்னாடி நிறைய பொசிஷன்ஸ்ல இருந்தாரு. ஆனா எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு சப்போர்ட் பண்ணாததுனால அவரை பல விஷயங்கள்ல இருந்து நீக்கிற வேலை நடந்தது. அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பாலிடிக்ஸ்ல, அதாவது சோசியல் பாலிடிக்ஸ்ல வேலை செய்யணும்னு எனக்கு தோணுது. அப்ப உங்க குடும்பத்துல உங்களை யாரும் தடுக்கலையா? எல்லாருமே பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்கிறவங்க. நீங்க ஒரு IAS, IPS இல்ல ப்ரொஃபஸர் ஆகணும்னு யாரும் சொல்லலையா? அதாவது எங்க வீட்ல நிறைய ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ் நடக்கும். நான் நிறைய இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன்ஸை பத்தி என்னோட வீட்டு டைனிங் டேபிள்ல தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்பவும் ஃப்ரீ டிஸ்கஷன் இருக்கணும்னு எங்க அப்பா ரொம்பவும் நம்புவாரு. அதுக்கான சப்போர்ட் எனக்கு நிறையவே கிடைச்சது. நான் என் குடும்பத்துக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லா குடும்பங்கள்லயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. ஆனா எனக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சது. அவங்களோட நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணினேன். அதாவது பாத்தீங்கன்னா, அரசியல் குடும்பங்கள்ல என்ன நடக்கும்னா, குடும்பத்தை அரசியலுக்கு கொண்டு போவாங்க. ஆனா நீங்க அரசியலை குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. என் குடும்பத்துல அரசியலை கொண்டு வரல. அதாவது சின்ன வயசுல இருந்தே என் குடும்பத்துல அரசியல் விவாதங்களை நான் கேட்டுதான் வளர்ந்துருக்கேன். ஆனா நான் அரசியல் களத்துல நுழைஞ்சது உண்மைதான். ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க அவங்க ஒரு அரசியல் பின்புலத்தை சேர்ந்தவங்க தானே? அவங்களும் ஒரு தலைவரா இருந்தவங்க. அவங்களும் ஒரு அரசியல் தலைவரா இருந்தாங்க. அரசியல் பண்றவங்களுக்கு பொலிட்டிக்கல் பேக்ட்ராப்ல ஒருத்தங்க பெட்டர் ஆஃப் கிடைச்சா நல்லது தானே. ஏன்னா அவங்க வேலை செய்யற முறை, மக்களை பார்க்குற பொதுவான பார்வை, சமூக பார்வை, சோசியல் ஆங்கிள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். அவங்களும் தேர்தலில் நின்று போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க. அவங்க அம்மாவும் வெற்றி பெற்றவங்க தான். நீங்க பின்வாங்க, நாங்க தேர்தலில் போட்டிடுறோம்னு அவங்க சொல்லவே இல்லை. வீட்டில் வழக்கமா இதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். நான் அவங்க கிட்ட சொன்னேன், நீங்க சோசியல் ஃபீல்டை தேர்ந்தெடுங்க, நான் பொலிட்டிக்கல் ஃபீல்டை தேர்ந்தெடுக்கிறேன்னு. அதனால அவங்க சோசியல் ஃபீல்டில் ஆக்டிவ் ஆனாங்க. அதனால நான் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் ரொம்பவே ஆக்டிவா இருக்கேன். ஆனா ஸ்கூல்ல உங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்ல, ஸ்விம்மிங் பூல்ல தான் நாங்க சந்திப்போம், ஆமா, இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளே கிரவுண்ட்ல சந்திப்போம்னு சொன்னாங்க. கேம்ஸ்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் ஸ்போர்ட்ஸ்ல மைல் ரேஸ் சாம்பியனாகவும் இருந்தேன், ஸ்பிரிண்ட் சாம்பியனாகவும் இருந்தேன். ரொம்ப குறைஞ்ச அளவுல தான் ரெண்டுலயுமே சாம்பியன்ஸா இருப்பாங்க. அதோட ஸ்விம்மிங்லயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப. உங்க ஆக்டிவிட்டிஸோட கதையையும் நான் கேட்டிருக்கேன். வைஸ் சான்சலர் அவர் ஆபீஸ்ல இருந்து தூக்கி, அது என்ன நடந்ததுன்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல, மேனேஜ்மெண்ட் எக்ஸாமினேஷன்ல இங்க ஏதோ தவறு நடந்திருக்குன்னு தெரிய வந்தது. இயக்கம் நடந்தது, இயக்கத்துக்கு வெற்றியும் கிடைச்சது. சில பேர் போராட்டத்தில் உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட சொன்னேன், சார் உங்களை சில பேர் பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு. நான் பார்க்க முடியாதுன்னு டிராயிங் ரூம்ல போய் உட்காந்துட்டாரு. இவ்வாறோ வைஸ் சான்சலர், அவங்கள பார்க்க வேண்டியது உங்க கடமைன்னு சொன்னேன். இல்ல நடக்காது. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க? யூனிவர்சிட்டி அப்படிலாம் நடக்காதுன்னாரு. இல்ல நான் பார்க்க மாட்டேன்னாரு. சரி ஓகே, என் கூட ஒரு 10-12 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அவரை அப்படியே உட்காந்த மாதிரியே தூக்குங்கன்னு சொன்னேன். அந்த சோஃபாவோட சேர்த்து அவரை அப்படியே தூக்கி வெளியில கார்டன்ல வச்சுட்டோம் அவர் அங்க. அதாவது அவர் உட்காந்தபடி அப்படியே அங்க இருந்தாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, இப்ப அவங்க கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் அங்க பேசினார். அப்பவே அரசியல்வாதிக்கான எல்லா அம்சங்களும் உங்ககிட்ட இருந்திருக்கு. ஆமா, நான் அதை பத்தி எல்லாம் மக்கள் தான் முடிவு எடுக்க முடியும், நான் இல்ல. அந்த டைம் நான் ரொம்ப அக்ரெசிவா இருந்தது உண்மைதான். ஆனா சிஸ்டம்ஸ் அண்ட் நார்ம்ஸை எப்பயும் ஓவர் ஸ்டெப்ஸ் பண்ணதில்ல. இந்த விஷயத்துக்கு மோடி மதிப்பு கொடுத்து பேசினாரு. மோடிஜி எல்லார் முன்னாடியும் சொன்னாரு, நீங்களும் அவரும் வேலை செய்யறதுக்காக ஒரே ஸ்கூட்டர்ல சுத்தி வந்தீங்கன்னு சொன்னாரு. ஆமா, இங்க பாருங்க, அதாவது அது என்னோட அதிர்ஷ்டம்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு அப்படி ஒரு ஆளுமை உடையவர்கிட்ட சின்ன வயசுல இருந்தே வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு இந்த நிலைமையில நான் இருக்கேன்னா, இந்த நிலைமையில இருக்க காரணம் அவரு சொல்லி கொடுத்த சின்ன சின்ன விஷயங்கள். அதாவது அவரு வாழ்க்கையில எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள், அதை கத்துக்கிட்டு நான் இப்போ இந்த நிலைமையில இருக்கேன்.
அப்போ நான் சேர்ந்து வேலை செய்யும் போது அப்பவும் அவர் நம்மளுடைய பிரதமரா இருந்தாரு, பொறுப்புல இருந்தாரு. அதோட நான் யுவா மோக்ஷாவின் தலைவரா இருந்தேன். அப்பெல்லாம் எங்களுக்கு இந்த வண்டியெல்லாம் சரியா கிடைக்காது. அப்போ எங்க கிட்ட ஸ்கூட்டர் தான் இருந்தது. அதை கிக்கடிச்சு அவர் உக்காந்துக்குவாரு. அதுல போய் நாங்க மக்களை சந்திப்போம். மோடி சார் இப்ப எவ்வளவு ஃபாஸ்டா இருக்காரோ அப்பவும் இப்படிதான் இருந்தாரா? கண்டிப்பா ரொம்ப ஷார்ப்பா இருப்பார், ரொம்பவே ஷார்ப்பு. அதாவது விஷயங்கள் ஆழமா பிடிக்கிற விஷயங்கள்ல நான் அவர்கிட்ட சொல்லிடுவேன். என்னோட சிந்தனை சக்தி எங்க இருந்து முடியுதோ அங்கிருந்து பல மைல் தூரத்துல உங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவேன். அவரோட ஆங்கிள் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். மணிக்கணக்கா உழைச்சு பல விஷயங்களை நான் அவர்கிட்ட எடுத்துட்டு போவேன். எடுத்துட்டு போய் அவர் முன்னாடி வச்சா அவர் சொல்லுவாரு, இதை இந்த ஆங்கிள் பார்க்கணும், அதை அந்த ஆங்கிள் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும்னு சொல்லுவார். அப்புறம் நான் எடுத்துட்டு போனதை பார்க்கும்போது இந்த பீஸ் ஆஃப் பேப்பர் எதுக்குன்னு தோணும் எனக்கு உண்மையிலேயே அப்படிதான் தோணும். அவரு எவ்வளவு ஐடியாஸ் வச்சிருப்பாருன்னா நிறைய ஐடியாஸ் வச்சிருப்பாரு. ஒரே சமயத்துல அவ்வளவு ஐடியாஸ் கொடுப்பாரு. சோ உண்மையிலேயே அவர் கூட சேர்ந்து வேலை பார்க்கறது அது உங்களுக்கு சிரமமா இருந்தது இல்லையா? நீங்க அடிக்கடி ஓய்வு எடுப்பீங்கன்னு நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. அவரு ராத்திரி பகல் பார்க்காம வேலை செய்வாருன்னு சொல்றாங்க. ஒரு மூத்த ஒரு இடத்துல இருந்து சின்னவங்களோட குறைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட வேலை வாங்குறது மோடி சார் கிட்ட தான் கத்துக்கணும். அதனால அவருக்கு என்னோட எல்லா குறைகளுமே தெரியும். நிறைய முறை அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நட்டா நான் உன்னை ஒல்லியாக்காம விட மாட்டேன்னு. அதனால வேலை செஞ்சே ஆகணும்னு சொல்லுவாரு. அதனால அவரு ஒரு பாசம்னு சொல்லலாம், அவரோட உழைப்பு. இப்போ பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத்தை நாங்க 9 மாசத்துக்குள்ள உலகத்திலேயே மிகப்பெரிய வேர்ல்ட் ஹெல்த் ஸ்கீம், உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ஹெல்த் கவரேஜ் கொடுத்துருக்கோம். இந்த வேலை 9 மாசத்துல நடந்தது, அதுவும் டிஜிட்டலி. கண்டிப்பா அவர் உழைப்பை வாங்க தான் செய்வாரு. அதுக்கப்புறம் அவரே 20 மீட்டிங் அவரே அட்டென்ட் பண்ணாரு. நீங்களும் அவரை உழைக்க வைக்கிறீங்க. ஆமா, ஒவ்வொரு தேர்தலையும் அவரோட கூட்டங்கள் தான் நடக்குது. நீங்களும் ஒரு கோஷத்தை வச்சுட்டீங்க, மோடி இருந்தா சாத்தியம். ஆமா, அது உண்மையான விஷயம்தான். மோடி இருந்தாதான் சாத்தியம், அதுல மறுபேச்சே இல்ல. இப்போ மோடி சாரோட ஆளுமை இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் வெறும் கட்சி தலைவர் மட்டும் இல்ல, நாட்டின் தலைவர் மட்டும் இல்ல, உலகத்திலே அவர் பிரகாசிக்கிறாரு. உலகத்துல அதாவது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அவரை பத்தி பேசினா. இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த கோவிட் மேனேஜ்மெண்ட்டை பாத்தீங்கன்னா நான் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணியிருக்கேன். ஆஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் ஹெல்த் மினிஸ்டராகவும் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன். ஸோ ஜோ பைடன் அவரை பாராட்டினாரு, ஜப்பான் பிரசிடென்ட் அவரை பாராட்டினாரு, நம்மளோட வேர்ல்ட் ஹெல்த் ஃபெடரேஷனோட ஃபெட்ரோஸ் டைரக்டர் ஜெனரல் அவரை பாராட்டினாரு, அவரோட மேனேஜ்மெண்ட்டை பாராட்டினாங்க. அது இன்னைக்கு ப்ரூவன் ஆயிருச்சு. அதாவது 130 கோடி நாட்டுல ஒரு பாதுகாப்பு கவசத்தையே அவரு உருவாக்குனாரு. 220 டோசஸ் ஆஃப் வேக்சின், டபுள் டோஸ் பிளஸ் பூஸ்டர், இதை ரெடி பண்ற வேலை. வேர்ல்டு லார்ஜஸ்ட் அண்ட் வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இஸ் இந்தியாஸ் ப்ரோக்ராம் அண்ட் கோவிட் டைம். அதாவது பாத்தீங்கன்னா நான் ஒரு ஹெல்த் மினிஸ்டர். இந்த நாட்டுக்கு டியூபர்குலோசிஸ் மெடிசன் வர 25 வருஷம் ஆச்சு. இந்த நாட்டுக்கு டெக்னிஸ் மெடிசன் வர 28 வருஷம் ஆச்சு. இந்த நாட்டுக்கு ஜாப்பனீஸ் என்செபலைட்டிஸ் மெடிசன் வரதுக்கு 100 வருஷம் ஆச்சு. 1906ல ஜப்பானுக்கு வந்துருச்சு, 2006ல தான் இந்தியாவுக்கு வந்தது. இந்த நாட்டில் அதாவது நம்ம நாட்டுக்கு போலியோ ப்ரோக்ராம், அதாவது 2 டிராப்ஸ் போலியோ டிராப் போடுவாங்கல்ல, அது இங்க சேர 25 வருஷம் ஆச்சு. அது நேஷனல் ப்ரோக்ராமா மாற 30 வருஷம் ஆச்சு. அதோட இங்க ஜனவரி 20th 2020 ஃபர்ஸ்ட் கேஸ் கொரோனா கேஸ் டிடெக்ட் ஆனப்போ ஏப்ரல் 20th மோடி டாஸ்க் ஃபோர்ஸை ரெடி பண்ணாரு. அதோட 9 மந்த்ஸுக்குள்ள 1 இல்ல 2 இண்டிஜினஸ் வேக்சினை உருவாக்கி நாட்டுக்கு கொடுத்தாரு. இதுதான் நம்ம பாரத நாடு. நாம இப்போ கிளைமேட் சேஞ்சை பத்தி பேசணும்னா, அதாவது போரிஸ் ஜான்சன் சொல்றாரு, பிரைம் மினிஸ்டர் மோடி ஹேஸ் டேக்கன் த லீட் இன் த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஹி ஹேஸ் brought world together. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, அவரோட ஆளுமையை இந்த மொத்த உலகமும் ஏத்துக்குது. யுக்ரைன் வார்ல அவரு சேஃப் பேக்கேஜை வாங்கி கொடுத்தாரா இல்லையா? புட்டின் கிட்ட பேசினாரு. ஒரு முறை அவர் புட்டின் கிட்ட பேசினாரு, இன்னொரு முறை அவர்கிட்ட ஜெலஸ் கிட்ட பேசினாரு. 2 பேர்கிட்டையும் பேசினதுக்கு அப்புறம் சேஃப் பேசேஜ் கொடுக்கப்பட்டது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இங்க சேர்ந்துட்டாங்க 32,000. ஆனா உலகத்தோட மத்த நாட்டு பசங்க கூட இந்தியன் நேஷனல் பிளாக வச்சுக்கிட்டு அவங்களும் சேஃபா சேர்ந்தாங்க. அதையும் பார்த்திருப்பீங்க. அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி தேசிய தலைவரா இது என்னுடைய கடமை. அதாவது லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல இது எல்லாத்தையும் அடிமட்டத்துக்கு எடுத்துட்டு போய் அதை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்.
அப்படின்னா நிறைய வேலை வாங்குவீங்க. ஆமா, கண்டிப்பா. அதோட உங்களாலையும் உழைக்காம இருக்க முடியாது. உழைப்புன்றது பார்ட் அண்ட் பார்சல். 24x7x365. ஒரு லீவு கிடையாது. அதாவது நம்ம கல்ச்சர்ல இல்ல. இப்போ நான் என்னமோ பெரிய வேலை செய்யற மாதிரி அப்படி இல்ல. அவர் மோடி சார் இந்தியாவோட அரசியல் கலாச்சாரத்தையே மாத்திட்டார். பொலிட்டிக்கல் கல்ச்சர் ஹாஸ் பீன் சேஞ்ச்ட். ஒரு டைம்ல மக்கள் தேர்தலில் வெற்றி பெற்று கட்சிகளை உருவாக்குவாங்க, லீவ் எடுப்பாங்க. சில பேர் இப்பயும் லீவ்ல போறாங்க, அடிக்கடி போயிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லீவ்லாம் எடுப்பாங்க. அதனால இந்த கூட்டத்தொடர், வேலை செய்யறது, யாரும் லீவ் எடுக்காம இருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாள் வரைக்கும், நீங்க 8 வருஷம் பத்தி பேசுறீங்க, நான் சொல்றேன் அவர் எப்போ பிரதமர் ஆனாரோ அப்பையில இருந்து ஒரு ரெக்கார்டாவது காட்டிருங்க. அவர் ஒரு நாள் 1 மணி நேரம் லீவ் எடுத்திருக்காரான்னு காட்டுங்க பாப்போம். அதனால அப்படி ஒருத்தர் கூட வேலை செய்யற நபர், அவரை விட்டு தனியா பிரிஞ்சிருக்கவே முடியாது. அது எப்படி ராத்திரி பகல்னு வேலை பார்க்கறது ரொம்பவே இல்ல. அப்படி பார்த்தா ராகுல் காந்தி ரொம்ப நல்லவர், அடிக்கடி லீவ் எடுத்துறாரு. அவரு அதிக அளவு லீவ்ல தான் இருக்காரு, எப்போதான் வேலையே பார்க்கறாரு. ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை செய்யறதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நாங்க எந்த அளவுக்கு ஊறி போயிட்டோம்னா, எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிட்டோம்னா, டார்கெட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி ஒர்க் கல்ச்சர் அவர் டெவலப் பண்ணிருக்காரு. இந்த கல்ச்சர் மாறினதுனால மத்த கட்சி தலைவர்கள் எல்லாம் ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. இல்ல, நீங்க பாத்தீங்க, அவங்களும் வேலை செய்ய வேண்டியிருக்கு. எதிர்கட்சிகளுக்கு நான் ஒண்ணு முக்கியமா சொல்ல விரும்புறேன். ஒண்ணு நீங்க வழியை மாத்திக்கங்க, இல்ல வீட்லயே உட்கார்றதுக்கு தயாரா இருங்க.